இப்போ விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்தவங்க யாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்க? நான் இந்த விழுப்புரம் நாடாளுமன்றத்துல விக்கிரவாண்டி தொகுதி சேர்ந்தவன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ எம்பியா இருக்காரு ரவிக்குமார் சார் தான் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் மேல ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான பர்சன் தான். ஸோ அதுல வந்து எந்த ஒரு குறையும் அவரை சொல்ல முடியாது. ஆனா அவர் வெற்றி பெற்று இந்த 5 ஆண்டு காலத்துல தொகுதி பக்கமே வரல. ஸோ இது எல்லாருமே பொதுமக்கள் இருந்து சாதாரண விவசாயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. இது இல்லாம நாடாளுமன்றத்துல அவர் என்ன பேசாருன்றதை இப்ப எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து அதை ஒத்து கவனிக்கிறோம். இது வரைக்கும் 65 கேள்விகளை நம்ம கேட்டிருக்காரு. அதுல ஒண்ணு கூட விழுப்புரம் தொகுதி சார்ந்த கேள்விகளே இல்ல. அவர் பேசுனது எல்லாமே நாங்க கவனிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா சனாதன எதிர்ப்புன்னு பேசுவாங்க, அதுக்கப்புறம் அங்க போய் சண்டை போடுவாங்க, வெளிநடப்பு பண்ணுவாங்க. இதை தான் வந்து முழுவதும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எதுக்காக அவரை அனுப்பணும்? நாங்க எங்க தொகுதிக்காக பேச சொல்லி அனுப்பணும். எவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, அந்த வாக்குறுதியில ஒண்ணு கூட நிறைவேற்ற மாதிரி இல்ல. உதாரணத்துக்கு ரயில்வே திட்டத்துல நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு வேலை வாய்ப்புக்காக நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு. எதுவுமே பாத்தீங்கன்னா அவர் செய்யல. ஊர் வளர்ச்சிக்காகவும் எதுவுமே அவர் பண்ணல. பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவர் கண்ணுப்பட செஞ்சது பாத்தீங்கன்னா